குருவே சரணம். வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கோவர்தன் பேசுகிறேன். சனி பயிற்சி பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். சனி பகவான் என்னைக்கு பயிற்சி ஆகிறாப்புலனா 29/3/2025 பங்குனி மாதம் 14ஆம் தேதி அமாவாசை அன்னைக்கு பயிற்சி ஆகிறாப்புல. சனிக்கிழமை சனி பகவான் பயிற்சி ஆகிறாப்புல. கும்பத்துலேருந்து மீனத்துக்கு வராப்புல, உள்ள என்ட்ரி ஆகிறாப்புல. திருக்கணிதப்படி நம்ம பார்க்க போகிறோம். சரி, இந்த குரோதி வருட 15 நாட்கள், அதுக்கப்புறம் விஸ்வாவசு வருடத்தில் இவங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும், மீன ராசிக்காரங்களுக்கும் மீன லக்கணக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், வெளிநாட்டு வாழ்வு இந்தியர்களுக்கு பெரும் ஒரு லாபத்தை கொடுக்க போகுது, பெரும் லெவலில் ஒரு முன்னேற்றத்துக்கு கொடுக்க போகுது. இல்லை வெளிநாட்டுக்கு யாராவது ட்ரை பண்ணுறீங்க, வெளிநாட்டு வேலைக்கு யாராவது ட்ரை பண்ணால் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்க போகுது. ஏன்னா ராகு பகவான் கும்பத்தில் வந்துடுறாப்புல, 12ஆம் இடத்துல வந்துடுறாப்புல. அதே போல் 4ல் இருக்கக்கூடிய குரு பகவான் அவருடைய பாக்கிய பார்வையாக ராகுவை பார்த்துட்றாப்புல. அதனால் வெளிநாட்டுக்கு நீங்கள் ஏதாவது முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா உறுதியாக வெளிநாட்டில் வேலை கிடச்சிடும். வெளிநாட்டுக்கு படிக்க போகலாம், வெளிநாட்டுக்கு நீங்கள் வாழலாம், அந்த ஒரு அமைப்பை கொடுத்துரும். நான் ரொம்ப வருடமாக என்னோடய மனைவிக்கு பிள்ளைகளுக்கு விசாவுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். அவங்களுக்கு கிடைக்குமானா அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். யார் மீன ராசியும் மீன லக்கணத்துக்கோட குடும்பத்து நபர்களுக்கு இது கிடைக்கும். அதே போல் உள்ளூருக்கு ஆட்கள், இந்தியாவில் வாழக்கூடிய ஆட்களுக்கு ஏதோ முன்னேற்றம் இருக்குன்னா முன்னேற்றம் எதுவும் இருக்காது. சரிங்களா? கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கும். சரிங்களா? செலவு மட்டும் கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி வரும், கொஞ்சம் வீண் விரயமாக இருக்கும். 4ல் குரு பகவான் சம்மந்தப்படுறாப்புல. 12ல் இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கு குரு பகவானோட பார்வைப்படுறது. சரிங்களா? வீட்டை எக்ஸ்டென்ஸ் பண்ணுறது, வீட்டை டெவலப் பண்ணுறது, சின்ன வீடாக இருக்கிறதோ பெரிய வீடாக மாற்றுறேன், ஒரு 4 வீடை கட்டி வாடகைக்கு விட போகிறேன், அந்த மாதிரி முயற்சியில் நல்லா வரும். சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு இடம் இருக்குது, வீடை கட்டி வாடகைக்கு வர்றீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு செலவு வரும்ல, அந்த செலவு தான் இந்த இடம் சுப விரயமாக தான் மாறும், வீண் விரயமாக மாறும், சுப விரயமாக நல்ல ஒரு விரயமாக தான் மாறும். வேறு எந்த இதுவும் இல்லை. அதே போல் உங்களுக்கு ஜென்மத்தில் சனி பகவான் வந்துடுறாப்புல, 6ல் கேது பகவான் வந்துடுறாப்புல, 12ல் ராகு பகவான் வந்துடுறாப்புல. அதனால் கெட்டது அந்தளவுக்கு நடக்கிறது இல்லை, நல்லது மட்டுமே நடக்கும். திருமணத்துக்கு யாராவது பொண்ணு பார்க்குறீங்க, இது பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சுப விரயத்தில் தான் முடியும். ஸோ அப்போ நல்லபடியாக திருமணம் நடக்கும். திருமணத்துக்கும் ஒரு முன்னேற்றம் வந்துடும். அதே போல் புது நபர்கள் வரப்போகுது. ஜென்மத்தில் உடைய சனி பகவான் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் மத்துவப்படுத்துவாப்புல. சரிங்களா? கொஞ்சம் சோம்பேறித்தனம், கொஞ்சம் இதாக பண்ணுவாப்புல, அவ்வளோதான். மற்றபடி அது வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. தீமையில் குறைவு தான். சரிங்களா? நன்மையில் கொஞ்சம் அதிகம், அதுக்கு செலவு தான் பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? மீன லக்கணத்துக்காரங்களுக்கும் மீன ராசிக்காரங்களுக்கும் இந்த ஆண்டு விஸ்வாவசு ஆண்டு கொஞ்சம் யோகமான ஆண்டாக அமைகிறது. ஓகே மக்களே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி, வணக்கம்.